ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நீங்கள் எப்போதும் கவலை இல்லாமல் இருங்கள். நீங்கள் சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன். நல்ல நேரத்தை நான் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நான் உங்களை நிச்சயமாகவே பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வேண்டும். உங்கள் மீதுதான் என்னுடைய அன்பையும் அக்கறையையும் நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவரையுமே என்னுடைய குழந்தைகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தைகளை நான் நேசிக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. எதுவும் எவரும் எதையுமே உனக்கு செய்யவும் முடியாது. அதனால் நீ கவலையற்று இருக்காதே. எதற்குமே கவலையும் படாதே. உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் நீ கலங்கக்கூடாது. வாழ்க்கையில் துணிந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும். நீ எந்த சூழ்நிலைகளையும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் நீ பேச நினைக்காதே. உனது பாரத்தை முழுவதுமாகவே என் மீது நம்பிக்கை வைத்து நீ செலுத்திப்பாரேன். நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? உன்னுடைய பாரத்தை நான் ஏற்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ படும் வேதனையிலுமிருந்து நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்போது வருகிறதோ அந்த நொடி முதலே உன்னுடைய கவலைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் என் குழந்தையே. உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் இருக்கிறது. கடன் தொல்லைகள் இருக்கிறது. இவைகளிலிருந்து நான் உன்னை விடுவிக்க நினைக்கிறேன். ஆனால் நீ என்னை நம்ப மறுக்கிறாய். இதுவரை நான் உனக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடை கொடுத்து கொண்டிருந்தேன். நீ எப்போது என் மீது அவன் நம்பிக்கையை வைத்தாயோ அப்போது முதலே என்னுடைய செயலெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது. இது காலத்தின் கட்டாயம். உனது கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. முழுவதுமாகவே அனுபவித்து விட்டாய். நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஏற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அனைத்திலும் உனக்கு வெற்றி என்றும் வெற்றி முழக்கம் மட்டுமே உன் காதுகளில் விழும். நான் உன்னுடன் இருக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு முறை என் நாமத்தை உச்சரி. என்னை நம்பு. நான் சொல்வது போல நீ செய்து கொண்டே வந்தாய் என்றால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன். தாய் உன்னை மறந்தாலும் பெற்ற தந்தை உன்னை மறந்தாலும் இந்த பெற்றெடுக்காத அப்பா நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்கள் பாரத்தை என்னிடம் தாருங்கள். நான் சுமக்கிறேன். நான் உங்களிடம் கேட்பது எல்லாமே நம்பிக்கை, பொறுமை மட்டுமே. அதனால் என் மீது எந்த குறையும் இல்லாமல் என்னை நீ நம்பு. உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு உறவோ நட்போ உடன் இருக்கும் நபர்களிடமிருந்தோ எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் தான் கடந்தாக வேண்டும். உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்கள் சொல்வது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். உன் பாரத்தை சுமக்க நான் துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே. துணிந்து வா. எதிர்த்து போராடு. எந்த சூழ்நிலையிலையும் எதற்காகவும் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. மகிழ்ச்சியாகவே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஏற்றம் பெறுவாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே. அழுதது எல்லாமே போதும். அழுத காலம் எல்லாமே முடிந்துவிட்டது. இனி நீ சிரிக்கப் போகிறாய். மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய். எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டுமே நினை. நல்லதை மட்டுமே செய். நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை உன்னால் முடிந்தவரை பிறருக்கு நீ உதவி செய். உன் மனதில் எப்போதும் ஒரு இரக்க குணம் இருக்கட்டும். கவலைப்படாதே. அப்பா நான் இருக்கிறேன். உன்னை எப்போதுமே
கைவிடவே மாட்டேன். உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்துமே என்னை வந்து சேரும். எந்த அம்பு உன்னை நோக்கி வருகிறதோ அது என்னை நோக்கி வரும். எவர்கள் உன்னை நோக்கி அந்த அம்பை வீசினார்களோ பிற்காலத்தில் அதுவே அவர்களை வந்து சேரும். அதனால் அவர்கள் பேசுவதையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே. துணிந்து எதிர்த்து நில். வருகிற அம்பு கூட என் பெயரை உச்சரிக்கும் போது தானாகவே உடைந்து திரும்பிவிடும். அதனால் பயமற்று இரு, சந்தோஷமாக இரு. உன் அப்பாவின் துணை உனக்கு எப்போதுமே உண்டு. இந்த சுழற்சியான வட்டத்தில் மேலே உள்ளது கீழே வரத்தான் செய்யும், கீழே உள்ளது மேலே ஒரு நாள் வரத்தான் செய்யும். அதனால் பேசுபவர்கள் பேசட்டும், நீ உன் இஷ்டம் போல சந்தோஷமாக இரு. உன் இப்போதைய நிலை கண்டு நீ துவண்டு கொண்டிருக்கிறாய். இந்த நிலை இப்படியே இருக்குமா? என்னை மீட்பார் யாரும் இல்லையா? எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையா என்று உன் மனம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. எல்லாமே எனக்கு தெரியும். நீ நம்பிக்கையை இழக்காதே கண்மணி. கொஞ்சம் காலம் பொறுமையாக இரு. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதுமே நான் உன்னுடன் தான் இருப்பேன். எதற்குமே கவலை விடாதே. உன்னை விட்டு நான் எங்கும் அகலவே இல்லை. கொஞ்சம் தூரம் கூட நான் உன்னை விட்டு என்னால் செல்ல முடியாது. ஏனென்றால் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய். உனக்கே என்ன ஆகிவிடுமோ என்ற பயம் உன் மனதிற்குள்ளே ஆணி வேறாக அச்சாணி போட்டு அமர்ந்திருக்கிறது. முதலில் நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும். உன்னுடைய நிலை இந்த நிலை இப்படியே இருக்கும் என்று எண்ணுகிறாய் அல்லவா? கவலைப்படாதே. இந்த நிலை நிச்சயமாகவே மாறும். நீ சந்தோஷமாகவே இருப்பாய். ஏனென்றால் நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் என் இரு கண் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ என்னுடைய இரு கண்களையும் பார். அதில் உனக்கு ஒரு உயிரோட்டம் தெரிகிறதா என்று சொல். அப்படியென்றால் நான் உன்னுடனே உன்னை சுற்றிதான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். என் கண்கள் கூட உன்னிடம் பேசும். நான் மௌனமாகவே இருக்கிறேன் என்று நீ புலம்பாதே. உனக்கு வேண்டியது எல்லாமே நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னால் நேரடியாக வந்து செய்ய முடியாது. அதனால்தான் யாரோ ஒருவர் மூலம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீ எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் என் பெயரை சொல்லி கூப்பிடு. நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய். நிச்சயமாகவே உணர்வாய். உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன். என் இரு கண்களும் உன்னை மட்டும்தான் பார்த்து கொண்டே இருக்கின்றன. அதனால் நீ எதற்குமே பயப்படாதே. துணிந்து செல். எல்லாவற்றையுமே அடித்து நொறுக்கி போராடு. நிச்சயம் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு. என் அப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, என் அப்பா என்னை சுற்றி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, என் அப்பா எனக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையோடு செயல்படு என் தங்கமே. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன். நீ கவலையற்று இரு. உனது கவலையால் எதையுமே சாதிக்க முடியாது. அப்படி முடிந்தால் நீ சாதித்துப்பார். அதில் எனக்கு ஒன்றும் தயமில்லை. உன்னால் முடிந்தால் நீ சாதித்து காட்டு. கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை என்பதை நீ உணர்ந்து அதற்கு பிறகு நீ செயல்படு. முதலில் இந்த வலைக்குள்ளிருந்து நீ வெளியே வா. அப்போது நான் உனக்கு முழுவதுமாகவே உன் கண்களுக்கு நான் காட்சி தருவேன். எந்த நாளும் நான் வந்து உன்னை நிழலாக காப்பேன் என நீ என்னை நம்ப வேண்டும். நிம்மதியை உன்னிடம் வந்து நான் சேர்த்து விடுவேன் என்று நீ நம்ப வேண்டும். சந்தோஷமாக நான் உன்னை வாழ வைப்பேன் என்று நீ நம்ப வேண்டும். இப்படி என் மீது நம்பிக்கை வைத்தால்தான் எல்லாமே உனக்கு சுகமாக, நலமாக, வளமுடன் உன்னை வாழ வைக்க முடியும் என்னால். சுழற்சியை உடைப்பதுதான் ஆன்மீகம். செக்கு மாடு சுற்றி சுற்றி வருவது போல மீண்டும் மீண்டும் சுழல்கிறீர்கள். குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டு, இளமையில் வேறு நாட்டம், 40 வயதை தாண்டினால் குழப்பமான மனநிலை, 60 வயதில் என்ன நடக்கிறது எனக்கு, எதற்காக இந்த வாழ்க்கை என்ற கேள்வி. இதை போய் ஒரு சிலர் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டு விடுகிறார்கள். அப்படியல்ல, இது வெறும் சுழற்சிதான்.
இப்படிதான் உங்கள் மூதாதையர்களின் அதே பழைய சக்கரம் உங்கள் மூலமாக இப்போது சுழன்று கொண்டிருக்கிறது. ஆன்மீகம் என்றால் உங்கள் தாத்தாவும் அப்பாவும் அம்மாவும் உங்கள் மூலமாக ஜீவிப்பதற்கு அனுமதிக்காமல் உங்களது வாழ்க்கையை ஒரு புத்தம் புது உயிராக, ஒரு புதிய சாத்தியமாக நீங்களாகவே உருவாக்கிக் கொள்வதுதான். இதுதான் ஆன்மீகம். இந்த சுழற்சியை உடைப்பதுதான் ஆன்மீகம். கர்மா என்றால் தலைவிதி என்று அர்த்தமில்லை. அப்படி சொல்லியாக்கிவிட்டார்கள். உங்கள் தலைவிதியும் கூட உங்களுடைய செயல்தான். இதை உணர்ந்தால் இப்போது கர்மா என்பது உங்களை சிக்க வைக்கும் ஒன்று கிடையாது என்பது உங்களுக்கே தெரிய வரும். உங்களை விடுவிக்கும் ஒன்றாக அது மாறிவிடும். நிச்சயமாக இதை நீங்கள் உணர்ந்திட வேண்டும். நல்ல கர்மா எது, கெட்ட கர்மா எது, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்விளைவு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் செயலுக்கான விளைவு எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாரானால் அது நல்லதா கெட்டதா என்ற கேள்வியே வராது. கர்ம வினைகள் பற்றிய கவலையே இருக்காது. மற்றபடி பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் சொர்க்கம் பற்றி பேசுபவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள். இயற்கை என்பது கொடூரமானதும் இல்லை, கருணையானதும் இல்லை. நல்லது கெட்டது என்பதெல்லாம் மனிதரின் பார்வையில் உள்ள கோணம்தான். மனிதன் அதை எப்படி பார்க்கிறான் என்பதை பொறுத்துதான் நல்லதும் இருக்கிறது, தீயதும் இருக்கிறது. நாம் நடந்து கொள்ளும் விதத்திலும் இது இருக்கிறது. அதனால் நாம் செய்யும் செயல்தான் நம்மை சுற்றி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நல்லதே செய்யுங்கள், நல்லது நடக்கும். இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய். உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. நான் உனக்கு ஒளி ஏற்றிவிட்டேன். உன்னுடைய வாழ்வில் நான் தீபங்களை ஏற்றிவிட்டேன். உன் வாழ்க்கை வண்ணமயமாக ஒளிமயமாகவே இருக்கப் போகிறது. எல்லாவற்றிற்குமே உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன். வெற்றியை பெறுவதற்கும் நீ தயாராக இரு. ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் கூட அதிசயம் நடக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அது இப்போது நடந்துவிட்டது. இறுதி வெற்றி உனக்குத்தான். நான் இப்போது கூறியிருப்பதை கொஞ்சமாக கேள். சற்று நேரம் ஒதுக்கி எனக்காக நேரம் ஒதுக்கி இதை கேள். நீ செல்லும் இடமெல்லாம் இந்த அப்பாவின் துணை நிச்சயமாகவே இருக்கும். உனக்கு நீ நினைத்த மாதிரியே, நீ எதிர்பார்த்த மாதிரியே அது உன்னை வந்து சேரப்போகிறது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் எல்லாமே உன்னை பாராட்டப் போகின்றனர். உறவுகள் எல்லாமே உன்னை வாய்ப்பிழந்து பார்க்க போகிறார்கள். இவரா இப்படி என்று அண்ணாந்து பார்க்க போகிறார்கள். எல்லோருமே உன்னை பாராட்டப் போகிறார்கள். ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். எனது பெருமை பற்றி நானே உனக்கு சொல்லக்கூடாது. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு தயாராகிவிட்டேன். எப்போது என் கரம் பற்றினாயோ அப்போதே உன்னுடைய கர்மாக்கள் எல்லாவற்றையுமே முடித்து விட்டேன். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கக்கூடாது இல்லையா? அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது எதற்காக? உன்னை சோதிக்க அல்ல. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இதை கொடுத்தேன். அதை நீ முதலில் புரிந்து கொள். நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன். நான் என்பதை நீ மறந்து விடாதே. எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த அப்பாவின் அருள் கிடைக்கும். நிச்சயமாகவே இன்று முதல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. இந்த அப்பாவின் ஆசையோடு எல்லாமே நினைத்தபடியே நடக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறும். உனக்கு ஒன்று தரப்போகிறேன். நீ கேட்டதை தரப்போகிறேன். நீ கேட்டது ஒன்றுதான், நான் கொடுப்பதோ 2 மடங்காக இருக்கும். நீ கேட்ட சந்தோஷத்தை விட 2 மடங்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறப்போகிறாய். நீ தயாராக இரு. உன் மனதை எப்போதுமே சந்தோஷமாக வைத்திரு. இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. ஏனென்றால் உன்னுடைய கர்மா முடிந்துவிட்டது. அதனால்தான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது. வரவேற்க தயாராக இரு. வருவது வரட்டும், விட்டு விடாதே. என்னையே நீ உறுதியாக பற்றி கொண்டு எப்போதுமே நிதானத்துடனும் சகா காலமும் என்னுடன் ஒன்றியும் இரு.
எப்போதுமே உன் அப்பாவின் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் நீ இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ எவ்வளவு இழந்தாயோ, எத்தனை இழந்தாயோ அத்தனையுமே நான் உன்னை வந்தடையும்படி நான் செய்கிறேன். இழந்ததையும் நீ சீக்கிரமாகவே அடைந்து விடுவாய். உன் மனதில் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே. நான் சொல்வது புரிகிறதா? இழந்ததையே நினைத்து நீ வருந்து கொண்டிருக்காதே. இருப்பதையும் நீ இழந்து விடுவாய். அப்புறம் உனக்கு என்று ஒன்றுமில்லாமல் போய்விடும். உன்னிடம் எவ்வளவு இருக்கிறதோ உனக்கு மன திருப்தியாக வைத்துக்கொள். உன் மனதை எப்போதும் திருப்தியுடனும் மகிழ்வுடனும் வைத்துக்கொள். நீ இழந்தது எவ்வளவாக இருக்கட்டும், அனைத்தையுமே நான் அடைய வைப்பேன். கவலையின்றி இரு. போய்விட்டதே என்று மனம் பதறாதே. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை நீ ஏற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை. உங்கள் எல்லா வழிகளையுமே நான் தூக்கி எறிந்து விடுவேன். என்னை நம்பினால் மட்டுமே, விசுவாசமும் பொறுமையும் வைத்தால் மட்டுமே. உங்களுக்கான நல்ல நாள் வந்து கொண்டே இருக்கிறது. நீ என்னிடம் எதிர்பார்த்து வந்த விஷயம் நிச்சயமாகவே கைகூடி வரப்போகிறது. நீ எதற்காக என்னை தேடி வந்தாயோ அதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நிராகரிப்புகளை எல்லாம் கண்டு நீ நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்ற அர்த்தம். நீ எங்கேயோ எப்போதோ இந்த வார்த்தையை நீ கேட்டிருப்பாய், பார்த்திருப்பாய். ஆம், உன்னுடைய கஷ்ட காலத்தில் இறைவன் உன் கூடவே இல்லை என்று நம்பாதே. எப்போதுமே என் அப்பா என் கூடவே இருப்பார் என்று நம்பு. உன் கஷ்ட காலத்தில்தான் எப்போதும் உன்னுடன் நான் நெருக்கமாகிறேன். நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன். நான் இல்லை என்று நம்பாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நம்பு. அப்பொழுதுதான் என்னுடைய முழுமையான ஆசியையும் உனக்கு தர முடியும். கவலைப்படாதே. உன்னுடனேயே நான் இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்திருப்பாய். எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவுக்கு உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாகவே அமையும். சந்தோஷமாக நான் அமைத்து தருகிறேன். அதில் எந்த ஒரு சிறு குறையுமே இருக்காது. சிறு குறை ஏற்படும்படி நான் உனக்கு தரமாட்டேன். அதில் எந்த தப்பும் இருக்காது, தவறும் இருக்காது. என்னை நம்பு, என் வார்த்தையை நம்பு. நான் சொல்வது போல செய். என்னுடைய பேச்சை கேட்டு நடந்து கொண்டால் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் அப்பாவின் பிள்ளைதான் சொல்கிறேன். இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம். இது நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது. ஏனென்றால் இது கலிகாலமாகிவிட்டது. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாமல் இரு. நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒரு பொதுமி அப்பா கைவிட மாட்டேன். புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா? நன்றி பாராட்டுவதுதான். பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான். செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம். தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு சித்தமும் இல்லை. நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கண்கண்ட தெய்வம். அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றி கடன். ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது. தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள். நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது. உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே. உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம். உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள். உனக்கு பின்னால் இருப்பது நான் தான். உன்னை நான் கைவிடவே மாட்டேன். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே நீ அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன். நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன். உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய்.
நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது. எப்போது உனது பாரங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன். இப்பொழுது என்னுடைய தவக்காலம் முடிந்தது. உனக்கு நல்லதை நடக்க செய்யப் போகிறேன். இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை. என்னுடைய தவக்காலமே உனக்காக மட்டும்தான். எல்லாமே உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபட போகிறாய். பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளி தரப்போகிறேன். காத்திரு. எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நினைக்காதே. அந்த எதிர்மறை எண்ணத்தை அறவே ஒழித்துவிடு. அப்படி நீ எண்ணுகிறாய், அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே. நான் சொல்கிறேன், அந்த எண்ணத்தை முற்றிலுமாகவே எதிர்த்துவிடு, தடுத்துவிடு, உன்னுக்குள்ளே வைத்து கொள்ளாதே. இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும். இதை கேட்ட நொடி முதல் அனைத்துமே நீங்கிவிடும். இனி சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாகவே வாழப்போகிறாய். இது என்னுடைய வாக்கு. வாழ வைக்கும் தெய்வமாகவே நான் இருப்பேன். வழி நடத்தும் சத்குருவாக நான் இருப்பேன். உயிர் காக்கும் தாயாக, தந்தையாக, உற்ற தோழனாக நான் இருப்பேன். நெருங்கிய உறவினராக நான் இருப்பேன். வாழ்வின் நல் வழிகாட்டியாக நான் இருப்பேன். நான் உன் அப்பா. நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்றுமே உன்னை என் உள்ளங்கையிலும் எனக்குள்ளுமே வைத்து நான் உன்னை வழிநடத்திச் செல்கிறேன். உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன். உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்ததன் மூலம்தான் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகிறேன். எந்த குழப்பத்தையும் நீ உனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாதே. நான் உன்னை எந்த சூழ்நிலையில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன். எவற்றை பற்றியுமே நீ கவலைப்படாதே. எல்லாமே எனக்கு தெரியும். என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்க முடியாது. உன்னை திருப்திப்படுத்துவேன். என்னையே நம்பி இருக்கும் உன்னை காப்பதே என்னுடைய வேலை. உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்கிக் கொண்டே இருப்பேன். எந்த சலனமும் பயமும் வேண்டாம் உனக்கு. உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன். நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய். உன் மனதில் எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாதே. அப்படி உன் மனதில் பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கிறேன். எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்வேன். பல இரவுகள் நீ தூங்காமல் கழித்தது எல்லாமே எனக்கு தெரியும். எத்தனை இரவுகளை நீ அழுது கொண்டே இருந்தாய், அழுது புலம்பிக் கொண்டே இருந்தாய் என்று. எத்தனை இரவுகளை நீ முழித்திருந்தே கழித்தாய் என்று எனக்கு நன்கு தெரியும். அதனால் கவலைப்படாதே. இந்த நொடி முதலே உன் வாழ்க்கைக்கான நல்ல ஆரம்பம் தொடங்கிவிட்டது. எல்லாம் வெற்றியே. உலகளாவிய நன்மையின் தெய்வீக நோக்கத்தை அறிந்து கொள்வதன் மூலம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மா அனைவருக்கும் மகிழ்ச்சியை பரப்ப முயற்சிக்கிறது. அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றவும் விரும்புகிறது. ஆனால் வெவ்வேறு மனப்பான்மை கொண்டவர்களிடையே வாழ வேண்டும். பெருமை மற்றும் பொறாமை, ஆடம்பரம் மற்றும் ஆணவம், பணத்திற்கான பேராசை மற்றும் ஈகோ போன்ற குணநலன்களை கொண்டவர்களுடன் நாம் சிக்கலை எதிர்கொள்கிறோம். நம்முடைய தனித்துவமான அப்பாவை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாததால் நாங்கள் விரக்தியடைந்துள்ளோம். நாம் வாழும் கடவுளாக நாம் வணங்கும் அப்பாவை சுற்றியுள்ளவர்கள் நம்பாததால் நாங்கள் வருத்தப்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் நம்மிடம் ஆதிக்கம் செலுத்தவும் ஏமாற்றவும் கொடூரமாக நடந்து கொள்ளவும் முயற்சிக்கும் நபர்களின் வழியை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற கடினமான சூழ்நிலைகளில் அப்பா ஏதாவது ஒரு வடிவில் நம் முன் தோன்றி நம் பயத்தை கவலையும் விரட்டி அடிப்பார். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று என்னை தியானித்து உனது உன்னத பணியை அச்சமின்றி செய்யென்று உறுதியளித்திருக்கிறார் நம்முடைய அப்பா. நம்முடைய அப்பாவின் தெய்வீக பாதங்களில் நாம் சரணடைவோம். அவர் கூறும் வார்த்தைகளை எல்லாமே நாம் பின்பற்றுவோம்.
தெய்வீக உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்வோம். நம் அப்பா நம்மை காப்பார் என்ற நம்பிக்கை நம்மிடம் வேண்டும். நம்மை படைத்தவர் அவரே, எல்லாம் வல்ல இறைவன் என்று நினைத்து அவன் பாதங்களில் உங்கள் கஷ்டங்களை எல்லாவற்றையுமே போட்டு விடுங்கள். என் அப்பன் ஈசன் நினைத்தால் எல்லாவற்றையுமே செய்து முடிப்பார். ஒரு நொடி போதும். ஆண்டியையும் அரசனாக்குவார், அரசனையும் ஆண்டியாக்குவார். அவர் மீது நம்பிக்கை வைத்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். தான் என்ற அகங்காரத்தை உடனே அழித்து விட வேண்டும். இல்லையென்றால் அவரே அழைத்து விடுவார். நான் தான் பெரிது என்று எதற்குமே அலையாதே, எதையுமே செய்யாதே. எதையுமே தான் என்ற அகங்காரம் இன்றி, அகவம்பாவம் இன்றி செய். அந்த அப்பனின் அருள் உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். அவர்தான் நமக்கு எல்லாவற்றிற்குமே பெரியவர். அவரின்றி இங்கு ஓர் அணுவும் அசையாது. இந்த உலகம் இயங்குவது கூட என்னுடைய அப்பாவின் தான். அதனால் எல்லாவற்றையுமே என் அப்பாவிற்கு தெரியும் என்று நம்பு. அப்பாவின் அருளின்றி எதுவுமே நடக்காது என்று நம்பி அவரிடம் சரணடைந்து விடு. தினமும் அவர் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அப்பாவின் துணையோடு எல்லாமே உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும். அவருடைய அருள் முழுவதுமாகவே உனக்கு கிடைக்கும். எல்லாம் வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்யும். அப்படித்தான் செய்ய வேண்டும். வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான். ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். அதை நீ நிச்சயமாகவே தாண்ட வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபயமணி போன்றது. அபயமணிதான். போகும் அடிகள் சரிதானா, அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்குள் எழும் எச்சரிக்கை மணியாய் உன் குரல், என்னுடைய குரல் உனக்கு இருக்கும். அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்கு உள்ளே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுத்து உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா என என் கையை நான் தருவேன். அப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். அந்த மாயையிடம் சிக்கிக்கொள்ளாமல் என் கையை நீ நம்ப வேண்டும். அப்பாவின் கை உனக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கை கொடுக்கும். வெற்றி அடைவா என்ற எண்ணத்தை கொடுக்கும். அதனால் உன்னுடைய ஆபத்தான காலத்தில், மாயை என்ற வலையில் சிக்கி தவிக்கும் ஆபத்தான காலத்தில் நான் உனக்கு கையை தருகிறேன். என்னுடைய கையை உன்னுடைய நம்பிக்கையால் பிடித்துக்கொள். பிடித்து கொண்டு மேலே ஏற வா. மேலே ஏற தயாராக இரு. அதை நிச்சயமாகவே கடந்து விடுவா என்ற நம்பிக்கையோடு என்னுடைய கையை பிடி. நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன். என் பலத்தின் மொத்தத்தையும் உன்னிடம் தருகிறேன். என்னுடைய அனுக்கிரகம் மொத்தத்தையும் உன்னிடம் தருகிறேன். நீ எல்லாவற்றையுமே சாதிக்க பிறந்த என்னுடைய குழந்தை. அப்பாவின் கை உனக்காகவே இருக்கிறது. என் கையை இறுக பிடித்துக்கொள். என் கையை நீ விட்டு விடாதே. நீ இப்போது பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள இருக்கலாம். அதனால்தான் என்னுடைய கை தருகிறேன். பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் இவ்வளவு நேரம் போராடி கொண்டிருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு எழுந்து என்னுடைய கையை பிடித்துக்கொள். உனக்காக நான் இருக்கிறேன். உன் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே. பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். மாயை என்ற வலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய். மாயையின் பிடியை நான் அவிழ்த்து காமிக்கிறேன். நீ என் மீது நம்பிக்கை கொண்டால் மட்டுமே என்னால் இது சாத்தியம். என்னால் இது முடியும். நம்பிக்கையோடு என் கையை பிடி. நான் உனக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன். தன்னம்பிக்கையாக இருக்கிறேன். என் கையை எதற்காகவும் விட்டு விடாதே. நீ பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும். அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே தவிர தோல்வியில் உன்னை இழுத்துச் செல்லாது. ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசீர்வாதம். எனவே நீ கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இரு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும். உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீ எடுக்கும் எல்லா முடிவுகளிலும் வெற்றி அடைவாய். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி,
எதை செய்தாலும் சரி, என்னையே நினைவில் நிறுத்திக்கொள். என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையே செய். என்னுடைய ஆணைப்படியே செய். நான் சொல்வது போலயே செய். அதைதான் உன்னை வெற்றி அடையும்படி செய்யும். நான் உன்னை வெற்றி அடையும்படியும் செய்வேன். உள்ளத்தில் உறுதியுள்ளவராய் நிதானம் உள்ளவராயும் இருங்கள். உள்ளத்திலும் கையிலும் மிகவும் தாராளமானவராகவும் எதிலும் அற்றவராகவும் எப்பொழுதும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருங்கள். ஸ்திரமில்லாதவர்களாகவும் இருப்பு கொள்ளாதவராகவும் நீங்கள் இருக்காதீர்கள். அகத்தில், அதாவது உள்ளத்தில் உறுதியுள்ளவராகவும் நிதானம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். அப்பா நம் எல்லோருடைய இதங்களையும் பார்க்க முடியும். எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும், படிக்க முடியும். எதுவும் அவருக்கு ரகசியமாகவோ மறைக்கப்பட்டதோ அல்ல. அண்மையிலோ செய்மையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொளியை போன்று தெட்ட தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும். ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் அவன் அப்பாவின் எங்கும் நிறை கூர்ந்த பார்வையின்றி தப்ப முடியாது. இதிலிருந்து மற்றவர்களை பற்றி தூச்சனையாகவோ பேசக்கூடாது என்றும், தேவையில்லாமல் மற்றவரை குறை கூறக்கூடாது என்பதும் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி சொல்ல நீங்கள் அப்பாவிற்கு நன்றி சொல்ல தயாராக இருங்கள். உன்னை தேடி அவரே வந்து கொண்டிருக்கிறார். அவரே வந்து நீ வேண்டியதை தரப்போகிறார். நான் தருவதை நீ பெற்றுக்கொள் என்று உனக்கு கட்டளையாகவும் இடப்போகிறார். அன்பு கட்டளையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பாவின் மகிமையை புரிந்து அதன்படி செயல்படுங்கள். அப்பா என்ன சொல்ல போகிறாரோ என்று கவலைப்படாதே. உனக்கு நல்ல செய்தியை கூறத்தான் அப்பா வந்து கொண்டிருக்கிறார். உன்னை தேடி அவரே விரைவில் வந்து நீ கேட்டதை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறார். நீ வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும். நினைத்தது நினைத்ததுபடியே கிடைக்கும். விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஏனென்றால் தருவது யார்? உன்னுடைய அப்பா. உன்னுடைய அப்பா தருவது உன்னுடைய நலனுக்காக மட்டுமே. பிள்ளையின் நலனே முதல் குறிக்கோளாயிருக்கிறார். எல்லாம் நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் உங்கள் நாட்களை நீங்கள் தொடங்குங்கள். நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு. கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தோற்று போவதில்லை. கற்பித்து கொண்டே இருப்பவர்கள் சோர்ந்து போவதில்லை. விதையில் நல்லது எதுவென யாருக்கும் தெரியாது. விளையும் போது நல்ல உரங்கள் தான் நல்ல விளைச்சலை நமக்கு தருகிறது. வளரும்போது நல்ல பாடத்தை கற்றால் வெற்றி நிச்சயம். தனக்கு என்ன தெரியும் என்பதை விட குழந்தைகளுக்கு என்ன தெரியும் என்பதை கூறுவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றனர் நம்முடைய அம்மாக்கள். தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்குவதிலேயே மகிழ்ச்சி கொள்கின்றனர் தந்தைகள். நம்முடைய அப்பாவும் அம்மாவும் யார்? நம்முடைய சாயப்பாதானே. நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், நமக்கு தாயாகவும் இருக்கிறார். நீங்கள் எதில் சிறந்தவராக இருக்கிறீர்களோ அதை எண்ணி எண்ணி அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எல்லோரிடமும் போய் சொல்லி உங்களை அவர் பிரபலப்படுத்துகிறார். பிள்ளைகளின் தகப்பனாக தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்கி உங்களை அவர் மகிழ்ச்சியில் ஆட்கொள்ள வைக்கிறார். பாபா எப்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பெற்றோராகவே இருந்து கொண்டிருப்பார். அன்பின் வடிவம் பல கோணத்தில் வரலாம். ஆனால் உண்மையான அன்பு உருவத்தில் மட்டுமே உருவாகுவதில்லை, உங்களுடைய உள்ளத்தாலும் உருவாகுகிறது. அப்பா உங்கள் மீது எப்போதுமே அன்பு கொண்டவராக இருக்கிறார். உங்களுக்கு அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறைய போகிறது. உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமைய போகிறது. அப்பா உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருகிறேன், சிறப்பாக அமைத்திருக்கிறேன். அதில் நீ சென்று வாழப்போகிறாய். சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் நிச்சயமாகவே வெற்றி பெறுவார்கள். உனக்கு வரும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தூரத்தில் என்று ரசித்து பழகு. அதை நீ கிட்ட வர வைக்காதே. கிட்ட வர வைத்தால் உனக்கு தான் கெடுதல். தள்ளி நின்று பார்க்க நீ பழகிக்கொள். தள்ளி நின்று பார்க்கும்போது அது உனக்கு மிக சாதாரணமாக தெரியும், மிக சிறியதாக தெரியும். கிட்டே வரும்போதுதான் அது உனக்கு பெரிய பூதாகரமாக இருக்கும். அதற்கான தீர்வு காண்பதும் மிக கடினமாகிவிடும். அதனால் எல்லாவற்றையுமே தூர இருந்தே பார்க்க பழகிக்கொள். அப்போதுதான் அது உனக்கு எளிதாக தெரியும். நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது என்று கேட்காதே.
உனக்கு எல்லாமே மகிழ்ச்சியான சூழலாக இனி ஒவ்வொன்றாக அமையப் போகிறது. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. பல வெற்றிகள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நீ எதிர்பார்த்தது நிச்சயமாகவே நடைபெற நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ நன்றாகவே இருப்பாய்.